ஹாய் ஹலோ நம்பளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பங்களாவின். சோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழக அரசு காவல்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ 2 வாரங்களாவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம், காவல்துறையிலிருந்து எப்பனாலும் வேலைவாய்ப்பு வரும்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இப்ப காவல்துறையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 1300 பிளஸ் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கான்ஸ்டபிள் போஸ்டிங், டிரைவர் போஸ்டிங், டிரைவர் பம்ப் ஆபரேட்டர். சோ இந்த போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதோடைய முழு அப்டேட் பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிடைப்பிருக்கும். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சோ இந்த காவல்துறைக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வச்சுதான் எடுக்க போறாங்க. சோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு தேவையான மெட்டீரியல் நாங்களே ப்ரொவைட் பண்றோம். சோ இந்த மெட்டீரியல் கீழே நாங்க கொடுத்திருக்கோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி பாத்தீங்கன்னா சமச்சீர் கல்வியின் அடிப்படையில பாட வாரியாக தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனி கொடுக்கிறோம். இதே மாதிரி டிஎன்பிக்கு ஏஇ, ஜேஇ, டிஏ, அசிஸ்டன்ட் போஸ்டிங் தனித்தனியா கொடுக்கிறோம். இதே மாதிரி போஸ்ட் ஆபீஸுக்கு தனித்தனியா கொடுக்கிறோம். அதுல ஜிடிஎஸ் போஸ்டிங் தனியா இருக்குது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்டிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம். இதுக்கான மெட்டீரியல் கொடுக்கிறோம். இதே மாதிரி ரயில்வே துறையில 43,238 காலி பணியிடங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஒவ்வொரு துறை டிபார்ட்மெண்ட் அந்தந்த வீடியோ கேட்டவாறு பாத்தீங்கன்னா கீழே நாங்க மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க உடனே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் சிஐஎஸ்எஃப்ல இருந்து தான் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரி செக்யூரிட்டி போர்ஸ்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்குது நண்பர்களே. இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 3/2 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 4/3/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. மறுபடியும் சொல்றோம், க்ளோசிங் டேட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் அப்ளை டேட் 4/3/2025 சொல்லியிருக்காங்க. லெவல் 3க்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 21,700 இருந்து சம்பளம் ஸ்டார்ட் பண்ணி 69,100 வரை கொடுத்திருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்ல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள், டிரைவர் அண்ட் டிரைவர் கான்ஸ்டபிள், டிரைவர் கம் பம்ப் ஆபரேட்டர். இந்த போஸ்டிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆன்லைன்ல மோடு தான் அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. இதோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க. அடுத்தது ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும். அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். இந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓஎம்ஆருக்கு அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் வைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. சோ இந்த கான்ஸ்டபிள், டிரைவர் போஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 845 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கான்ஸ்டபிள், டிரைவர் கம் பம்ப் ஆபரேட்டருக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 279 காலி பணியிடங்கள் கொடுத்து ஒட்டுமொத்தமாக 1124 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா 113 காலி பணியிடங்கள் எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மென்னுக்கு பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள், டிரைவர் போஸ்டிங் டைரக்ட் ரெக்ரூட்மென்ட்க்கு 85 காலி பணியிடங்களும், கான்ஸ்டபிள், டிரைவர் கம் பம்ப் ஆபரேட்டருக்கு பாத்தீங்கன்னா 28 காலி பணியிடங்களும், ஒட்டுமொத்தமாக 113 காலி பணியிடங்களை தனியா கொடுத்துருங்க. ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா 1300 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுல யூஆர் கேட்டகரிக்கு 460 காலி பணியிடங்களும், எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா 167 காலி பணியிடங்களும், எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா 83 காலி பணியிடங்களும், ஓபிசிக்கு 303 காலி பணியிடங்களும், எக்கனாமிக்கலி வீக் பர்சனுக்கு பாத்தீங்கன்னா 111 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. சோ ஓபிசி சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. சோ அது ரொம்ப மேண்டேட்டரி. ரிசர்வேஷன் கேட்டகரி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக் பர்சன், இஎஸ்எம், சோ இந்த கேட்டகரி மட்டும்தான் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்றோம், இதை எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ண போறாங்கன்னா பிஇடி டெஸ்ட், பிஎஸ்டி டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ட்ரேட் டெஸ்ட், அப்பர் ரிட்டன் எக்ஸாம், டீடைல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். சோ இதை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. மறுபடியும் சொல்றோம், இந்த 3 டெஸ்டின் அடிப்படையில் தான் எடுக்க போறாங்க.
சோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 21 வயசுல இருந்து அப் டு வந்து பாத்தீங்கன்னா 27 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வச்சிருக்கணும். அதே ஹெவி மோட்டார் வெஹிக்கிள், அது லைட் மோட்டார் வெஹிக்கிள், அடுத்து மோட்டார் சைக்கிள் வித் கீர். சோ இந்த லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி 18 வயசு வந்து நிரம்பல இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது பிசிக்கல் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹைட் வந்து 167 இருக்கணும். அதே மாதிரி செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் செஸ்ட் வந்து 80 இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 85 இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. இதே வந்து ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 160 மீட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 72 to 83 வந்து ஜஸ்ட் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை நீங்க தெரியல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. வெயிட் வந்து கொடுத்திருக்காங்க. ஐசைட் வந்து டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது மெடிக்கல் அந்த ஃபிட்னஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்மிட் பண்ற வரைக்கும் சோ அதோட ஐசைட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. டாட்டூல வந்து எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேன் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். 10th முடிச்சிருந்தாலே போதும் பிளஸ் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ராசஸ் ஆஃப் சர்டிபிகேஷன் அண்ட் ஃபார்மர் சர்டிபிகேட், அதை நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, எம்பிசி பிசி ரெண்டு சேர்ந்து ஓபிசி சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். இதே மாதிரி எக்கனாமிக் வீக் பெர்சன், அதே மாதிரி இஎஸ்எம் சர்டிபிகேட். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்யூமெண்ட் செக்டர் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வரையாக்கி நம்மளுக்கு தனித்தனியா கொடுத்திருக்காங்க. நம்ம சைடு சவுத் சைடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா, சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சவுத்தன் செக்டார்ல வரும். இந்த சவுத்தன் செக்டாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. சோ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கணும், உங்களோட போட்டோகிராஃப் வந்து எடுத்து வச்சுக்கணும். அது வந்து 20 KB to 50 KB வந்து சைஸ் இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சரும் அதே மாதிரி வந்து 10 KB to 20 KB இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்லோடிங் டாக்குமெண்ட் வந்து PDF ஃபார்மேட்ல இருக்கணும், 1 MB குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்றோம், கான்ஸ்டபிள் டிரைவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க, கான்ஸ்டபிள் டிசிபிஓ கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கான்ஸ்டபிள் டிசிபிஓ அண்ட் கான்ஸ்டபிள் டிரைவர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இங்க எல்லாமே வந்து இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மறுபடியும் சொல்ல, அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 4/3/2025 வரைக்கும் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி வந்து இந்த போஸ்டிங் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ஓபன் ஆயிடும். 2ஆம் தேதி ஓபன் ஆன உடனே நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிடுவோம், எகைன் நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாங் ஜம்ப் இருக்கும், 11 feet வந்து 3 சான்சஸ் வந்து கொடுப்பாங்க. ஹை ஜம்ப் இருக்கும், 3 feet 6 inches வந்து 3 சான்சஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 800 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் 15 செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது, ஒன் பை ஒன்னா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்துருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ், Facebook, Instagram வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கான மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க கீழே வந்து ஆட் டு கார்ட்ல வந்து கொடுத்துருக்கோம், அதுக்கான புக்கை நீங்க படிச்சு நீங்க இப்பவே வந்து இந்த 1300 காலிபல்ல உங்களுக்கான ஒரு பணியை நீங்க நிர்ணயிச்சுக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.